தருவாய் என் தாயே மீனாட்சி. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. வாழ்வில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. வாழ்வில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானமோ அம்மா. அம்மா சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம். சாரீரம் வளம் பெரும் இன்மையும் சேரும். சாரீரம் வளம் பெரும் இன்மையும் சேரும். நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. மதுரை அரசி மீனாட்சி தேவி. மணிக்கரம் கிளியும் இசை பாடும். மதுரை அரசி மீனாட்சி தேவி. மணிக்கரம் கிளியும் இசை பாடும். கண்ணிக்கு மேலே கருணை புரிவாய் அம்மா. அம்மா கண்ணித்தமிழே கருணை புரிவாய். கரம் குவித்தேன் என்னை கழிக்கணும் பாரம்மா. கரம் குவித்தேன் என்னை கழிக்கணும் பாரம்மா. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. உடலில் உறுதி இசைக்க வேண்டும். ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும். உடலில் உறுதி இசைக்க வேண்டும். ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும். மாணவன் சோதரி உமா மகேஸ்வரி. மாணவன் சோதரி உமா மகேஸ்வரி. மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி. மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. வாழ்வில் முனை பாடும் வரம் தருவாய் அம்மா. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. அம்மா நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே. நிறைஞ்சி நிற்கும் ஆயிரங்கள் சூடியே. மஞ்சளி தெளிக்கிறம்மா பூசணங்க கூடியே. மங்களம் கொடுப்பவளே குங்குமத்தின் ஜாரியே. தொட்டியும் காணி என்று துணையிடும் தாயே. சூழக்கள் மாறி என்று புகழ் படைத்தாயே. நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே. நிறைஞ்சி நிற்கும் ஆயிரங்கள் சூடியே. மஞ்சளி தெளிக்கிறம்மா பூசணங்க கூடியே. மக்களும் கொடுப்பவளே குங்குமத்தின் ஜாரியே. அடிச்சு புடிச்சு கிடந்த ஊருக்குள்ளே நல்ல அறிவை கொடுத்து நினைச்ச உமையவனே உமையவனே. மனுஷே நினைச்சு எதுதான் நடக்குமடி. உந்த நினைப்பு எதுவோ அதுதான் திகழுமடி திகழுமடி. நல்லோருக்கு தீங்கிழைத்தான் காப்பவள் நீயே. கொள்ளாத பாவம் கொண்டு கொண்டிடும் தாயே. கூடாத கோடியே நானும் செய்யே. கை வணங்கும் சக்தியே மாயே. வேப்பிலையில் ஆடை கட்டி வீட்டிருக்கும் அம்பிகையே. முக்கோணத்தில் உட்கார்ந்திடும் மகமாயி. நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே. ஆயிரங்கள் சூடியே. தெளிக்கிறம்மா ஊர் சனங்க கூடியே. கொடுப்பவளே
சிரித்து பாம்பும் குடை பிடிக்கும் இளையடர்ந்து படர்ந்து வேம்பும் நிழல் கொடுக்கும் அடடா அடையில் அழகாய் கொழுவிருக்கும் உங்கள் அடியை பணிதேரிடமும் உலகிருக்கும் கண்ணீர் தந்தத்தில் தீர்க்கவும் ஆடி அந்நாளை மாலையும் சூடி கப்பூர ஜோதி தான் கேட்டிடும் தேவை கம்பெண் காண்பதற்கு 1000 கோடி காடும் வந்தால் கண்டிடப்பார் தீயவரை நீ எதிர்ப்பாய் அங்காரியே ஒங்காரியே மனமாரியே நன்றி முழக்க சொல்ல வார்த்தையில்லை மாறியே நிற்கும் 1000 சூழியே மஞ்சளில் தெரிக்கிறம்மா பூசணங்கள் கோடியே மக்களும் கொடுக்கவளே குங்கு பட்டிங்காரியே தொட்டியும் தானே என்று துணமிடும் தாயே சூழத்தாய் என்று புகழ் படைத்தாயே நன்றி முழக்க சொல்ல வார்த்தையில்லை மாறியே நெஞ்சில் தெரிந்து நிற்கும் 1000 சூழியே மஞ்சளில் தெரிக்கிறம்மா பூசணங்கள் கோடியே மக்களும் கொடுக்கவளே குங்கு பட்டிங்காரியே கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் காவலராய் தேசமிட்டால் கள்வர்களும் வேட்டுருவில் கண்முன்னே தோன்றுவது சாத்தியமே காவலராய் தேசமிட்டால் கள்வர்களும் வேட்டுருவில் கண்முன்னே தோன்றுவது சாத்தியமே காத்திருந்த கள்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே போடும் பொய் திரையை இழுத்துவிடும் காலம் புரியும் அப்போது நீயான கோலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையும் ஏமாற்றி கொண்டாட்டம் போடுவீங்க பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் பொம்பொருளை கண்டவுடன் வந்தவழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே பொம்பொருளை கண்டவுடன் வந்தவழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே என்பனதை நான் அறிவேன் என் உறவை நான் வரவே எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே தாய் தந்தை தெய்வம் என்னும் நேயருக்கு வணக்கமே தாய் தந்தை தெய்வம் என்னும் நேயருக்கு வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே
நாடகத்துக்கு வந்தவர்களே, நாடகத்திற்கு வராதவர்களே. ஏமாப்பிள வந்தவளுக்கு மட்டும் சொல்லியா வராதவளையும் சொல்றீங்க? பாத்தியாரு, மாவிலுங்க எவ்வளவு பெரிய ஊருன்னு நம்மளுக்கு தெரியாது. தெரியாதுல. ஊரை முத வந்திருக்கிறான். ஆமா, ஊரு பெரிய ஊரா இருக்குமா சின்ன ஊரா இருக்குமா, கூட்டம் இவ்வளவு குறைவா இருக்கு அப்படின்னு வராதவளுக்கு நன்றி சொல்றீங்க, வேற ஒண்ணும் இல்ல. வந்தவளுக்கு சொல்லிட்டு வராதவளுக்கு எதுக்கு சொல்லி அப்படின்னா, இந்த அதாவது வந்திருக்கவங்களுக்கு முதல்ல சபையில சொல்லிட்டு சரி வராதவளுக்கு எதுக்கு சொல்றேன் காரணம் இல்லாம எப்பயுமே சொல்றது இல்ல. வராத கூட்டத்தை வர வைக்கிறது பப்புன்னு என்னுடைய வேலை, இருக்கிற கூட்டத்தை எந்திரித்து போக விடாமையும் பாத்துக்கிறது பப்புன்னு என்னுடைய வேலை. எல்லாம் உங்க கையிலே இருக்கு. ஆமா, என் கையிலேயே வாயில இல்ல. வாயில இருக்கா? என்ன மாப்ள பாத்தியார, என் கையில அந்த டான்ஸ் கேப்ல வருதுல, அந்த டான்ஸ் கேப்லயே அப்படி தொடுற மாதிரி தொடுவேன். ஊருக மாதிரி அதுக்காக தூக்கி போட்டு அமுக்கிட்டு கிடந்தா நல்லா இருக்குமா? ஆமா ஆமா, அதே மாதிரி தைசார போட்டு பிரசஞ்சிட்டு கிடந்தேன்னு பாக்குறதுக்கு அநாகரிகமா தெரியும். ஆமா, இன்னைக்குதான் அருமையான பொம்பளை பிள்ளை. சரி, சாதாரண பிள்ளையா? நாடகத்துல மாவிலங்க நாடகத்துல உண்மையிலேயே குடுத்து வச்சது 2 பேர் மட்டும்தான். அதே அத்தனை பேர் வந்திருக்காங்க, 2 பேர்த்த மட்டும் சொல்றேன். வாத்தியார, நீங்க எதையுமே கோச்சுக்க கூடாது, எதையுமே இல்லாததை சொல்லவே மாட்டேன். அது தெரியும்ல. நீங்க நாடக உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? உங்களை கேட்கல, இங்க கேட்டு 2 பேரும் ஒரு செட்டு தான். சரி, 2 பேரும் ஒரு செட்டா? எத்தனை வருஷம் ஆகுது? நீங்க சேர்த்தே சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆகுது? 40 வருஷம் ஆச்சு. 25 வருஷம். சரி, 25 வருஷத்துல சரி எந்த பிள்ளையாவது மேடையில எந்த டான்ஸையாவது கையை தொட்டிருக்கீங்களா? வெண்ணையா வினையா இருக்கு, நாங்க வாசிக்க வந்திருக்கோம். தொட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல. கட்டி பிடிச்சிருக்கீங்களா? முத்தம் கொடுத்திருக்கீங்களா? கிட்டனாலும் போயிருக்கீங்களா? நாங்க போக மாட்டோம் இல்லையா? அந்த குடுப்பனை உங்களுக்கு கிடையாது. இந்த ஜென்மத்துல நீங்க வாங்கி வந்த வரமே அதுதான். ஆனா நான் வாங்கி வந்த வரத்தை பாருங்கயா. என்னையா? நல்ல சாப்பாடு, கை நிறைய காலையில சம்பளம், சரி போட்டு அமுக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளை. அப்படி இந்த 3 குடுப்பனை எனக்கு மட்டும்தான். அதே மாதிரி உள்ள போய் காதே எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேளுங்களேன். அதாவது
இந்த உள்ள போய் வேஷம் போடுற இடத்துல பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க வெளியில போட்டு பெட்டியை போட்டு அமைக்கிட்டு கிடக்குறீங்க. ஆனா உள்ள போய் லேச அந்த திரையை நீக்கிட்டு பாருங்களேன். பப்புனுக்கு நேர எழுத்த மாதிரி டான்ஸ். ஆமா, உங்களுக்கு எழுத்த மாதிரி அப்படியே அந்த கண்ணாடியை ஒரு பார்வை பார்க்க அந்த பிள்ளைய லேசா பார்க்க, அந்த கண்ணாடியை ஒரு பார்வை பார்க்க அந்த லேசா அந்த பிள்ளைய பார்க்க, அந்த குடுப்பனை எனக்கு மட்டும்தான். அதே மாதிரி முருகன் வேஷம் போடுறாரு. ஆமா, அவங்களுக்கு முருகனுக்கு நேரம் வள்ளி. உங்க 4 பேருக்கு ஒரு கிளவி கூட கிடையாதுயா. பாவம் அந்த 18ஆம் படி மாமா எல்லாம் பாவம். இப்ப எல்லாம் சரி, நீங்க தான் இப்படி இருக்கிறீங்க கூட்டத்துல எல்லாரையும் பாருங்களேன். இப்ப எல்லாரும் முகத்தையும் பாருங்களேன். மல்லிகை பூவா மலர்ந்திருக்குது. இப்படி மல்லிகை பூவா இருக்கிற முகத்தை சரி ஒரு 3 மணிக்கு பாருங்களேன். என்ன அம்படுக்கு தொங்கிருது. என்னையா சொல்ற? முகம் வாட்டமாயிருது. தூக்கம் வந்துட்டாலே எல்லாருக்கும் தொங்க ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னைக்கு யாருக்கும் தொங்காது. நான் வந்திருக்கேன், தொங்க விட்டுவேனா? ஆமா ஆமா, வந்திருக்க கூட்டத்தை முதல்ல இருக்க வைக்கணும். ஆமா, அதுலயே ஒரு குடுப்பன ஒரு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்கள் உட்கார்ந்து நாடகம் பாக்குறது. ஏன்னா ஒரு சில ஊர்கள்ல ஏத்த இடுப்பு உட்கார முடியல பெரியம்மா, என்ன காரணம் அப்படின்னா, நிறைய ஊர்கள்ல வாத்தியாரே பெண்கள் நாடகமே வர்றதில்ல. சரி, இதுக்கு காரணம் பெண்கள் நாடகமாக வராததுக்கு காரணம் நீங்க எல்லாம் கிடையாது. நீங்க எல்லாம் தெய்வத்திற்கு சமம். சரி, ஆனா இங்க உட்கார்ந்துருக்காங்க பத்தியில பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. யார் அனுப்பி வந்திருக்காங்க? அப்படி என்னைய நம்பி உட்கார்ந்துருக்காங்க. நிறைய ஊர்கள பெண்கள் நாடகமாக வர்றதில்ல. என்ன காரணம் அப்படின்னா, நாடகம் அப்படின்னாலே பப்பு நாடுனாலே அசிங்க ஆபாச பேச்சா பேசுறாங்க. அப்படித்தானே பேசுறாங்க. நார பயலுக்கு அப்படி பேசுறோம். எந்த ஊர்ல பெண்கள் உட்கார்ந்து நாடகம் பார்ப்பாங்க? ஆனா இன்னைக்கு என்னைய நம்பி உட்கார்ந்துருக்காங்கன்னா என் மேல உள்ள நம்பிக்கையில உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நம்பி உட்கார்ந்தவங்கள நம்பிக்கை இல்லாம வீண் போக காப்பாத்தணும்ல வந்திருக்கிற மதுரையில இருந்து இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கிறான். எவ்வளவு சிரமப்பட்டு வந்தோம்ங்கிறத விட இருக்கிற இடத்துல சிறப்பு உண்டாக்கி நாடகத்தை பத்தி நம்ம நாடகத்தை பத்தி இந்த சுற்றுவட்டாரமே பேச்சா பேசணும். எப்படி பேசணும்? நாடகம் போட்டாங்க அருமையான நாடகம் அப்படின்னு நம்ம ஊரை பத்தி இந்த சுற்றுவட்டாரமே அருமையா பேசணும். சரி, நாடகமா போட்டாங்க. பப்பனுக்காரனவே முகரையும் ஆலையும் ஆள் பலவலன் இருக்கீங்களே. யாரு? நானு பாருங்க, அப்படி லைட்டுக்கு அதுக்கு மின்னுறீங்களே. மின்னுவான். நான் இந்த டான்ஸுக்காரப்பிலையும் 6 மணி வரைக்கும் அப்படித்தான் மின்னுவான். 6 மணிக்கு மேல உள்ள வந்து பாருங்க, என்ன காரிக்கிட்டு பொலிச்சு ஊர்ல உள்ள பூரா துப்பிட்டு போவாங்க. அப்படி இருப்ப 2 பேரும் அப்படி கலர் இல்ல. ஆனா டான்ஸ் எல்லாம் பாருங்க, அடுப்பு கறி நவாப்பழம் என்ன கலர் அந்த கலர் தான். ரொம்ப கருப்பா இருக்கிறதுலயே நாடக உலகத்திலே ரொம்ப கருவாச்சுல இன்னைக்கு வந்துருக்க டான்ஸுக்காரர் உண்மையிலேயே. ஆனா வெளியில வந்து பாருங்க, ஐஸ்வர்யா ஜோதிச்சிரும் மாதிரியான யூடியூப்ல எல்லாம் பாத்திருக்கேன். ஆள் பலவலன் இருக்கு. பாத்தியாரு யூடியூப்ல பாப்பீங்க பூரா மேக்கப் மட்டும்தான் நல்லா இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா அதோட கண்ணு அவஞ்சிரும் பாத்துக்கிறீங்க. அப்படிப்பட்ட பொம்பளை பிள்ளை வந்திருக்கு. நீங்க சாதாரண பிள்ளையா சும்மா தக்க ரொம்ப நேரமா சொல்லியிருக்காரு. என்ன நம்ம பாருங்க, தக்காளி பழம் மாதிரி தல 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 தல, பப்பாளி பழம் மாதிரி பல 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 சுண்டுனா தெரிக்கும். என்ன தெரிக்கும்? அந்த பிள்ளை வந்து நம்ம ரத்தம் தெரிக்கும். நம்ம ஊர் மேடையில காலத்துக்கு வச்சா போது அருமையான பொம்பளை பிள்ளை. உண்மையிலேயே இந்த நாடக உலகத்துல ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்திருக்க டான்ஸுக்கார பிள்ளை வயசுக்கு வந்து இப்பதான் 3 மாசம் ஆகுது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா வாத்தியார, புதுசுதே. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நீங்க தான் பார்த்து. ஆமா, அப்படி அப்படி பொம்பளை பிள்ளைங்க கூட்டி வந்திருக்கான். சில பேர் வள்ளிய பக்கம் நோக்கத்துல இருப்பாங்க, சில பேர் நாரதரை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க, சில பேர் முருகனை பார்க்கணும் நோக்கத்துல இருப்பாங்க. பூராமே எல்லாமே பூரா சின்ன சின்ன நடிகர்கள். முருகன் எல்லாம் ரொம்ப சின்ன பையன். சின்ன பையன். ஆமா, வயசு என்ன இருக்கு? வயசு 16 வயசு தான் இருக்கும். அவர் வரையில ஊர் அப்படித்தான் சொல்லுவாரு. ஆமா ஆமா, இருக்கட்டும். வந்து நாடகத்துக்கு முதல்ல ஒளிபெருக்கிட்டேன். உண்மையிலே அது சிறப்பா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது அருமையான பக்க மேலங்க. ஆமா, 3வது பார்க்கக்கூடிய ரசிகர்கள் 3 சிறப்பா வந்திருக்கு. நாடகத்தை சிறப்பான முறையில் அமைச்சு நாடக அமைப்பாளர்கள் அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். அதனால வந்திருக்க வரவேற்பு எப்படி சொல்ல தெரியுமா? எப்படி
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் வட்டம் மாமலங்கி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நல்லமுத்து ஈஸ்வரர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் 3ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு குலதெய்வ வழிபாட்டுக்கார இளைஞர்கள் மற்றும் மாமலங்கி கலியுக இளைஞர் நற்பணி மன்றத்தினால் நடத்தப்படும் நாடகம் இவரங்க இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் விமர்சக இதில் பங்கேற்கிற உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லுது கிழமை எனது கிழமை சென்ற இடமெல்லாம் தனக்கு தன வெட்டும சொல்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா திண்டுக்கல்லை சேர்ந்த டி.எஸ். ராஜா முகமது மாமா அவர்கள் இவர்கள் மடியில் வேலன் வேலன் விருத்தராக ஒருத்தர் அதற்கு அடுத்தபடியாக துயிலித்து மொழியில வாணி உங்கள் அன்பவர் காத்திருக்கும் அன்பிற்கு வஸ்திரம் மரியாதைக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரி மதுரையை சேர்ந்த எம்.எஸ்.ஆர். மனோர் ரங்கனி அவர்கள் வள்ளியாண்டிக்கு காத்துக்கொண்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்குமொழி வசம் திருக்கடும் மடல பாடி உங்களுக்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாதகான பேரரசு எனது அன்பு சகோதரர் அறந்தாங்கி அருகாமில்ல வீரமங்கலத்தை சேர்ந்த எல் கவிராஜ் அண்ணா அவர்கள் இவரை கானப்பிரியர் கழகப்பிரியர் நாடகம் வருகின்றார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் பக்கமளித்த பக்கமளி செய்வதை அன்பிற்கு வசம் அறியக்கூடிய பாசமிகு அன்பு மாமா எங்களது வாத்தியாரமாகிய கல்விமடியை சேர்ந்த கே.ஏ. மணிமாறவர்கள் எங்க ஹார்மோனியம் அன்பில் பார்த்து 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாடா தந்து கொத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா எறும்பு அண்டாம தூசுதும்பு சேராம தொப்பு கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாடும் சோறு முட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா 10 மாசம் என்னக்கு வந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஆள் காட்டி விரல பூச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த ஆள் காட்டி விரல பூடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த களை வெட்டி நடவு நட்டு கால் சட்ட தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு ஸ்வீட் கொண்டு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணல நான் அங்கமே பதறி நிற்பேன் அம்மா 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 கொஞ்ச நேரம் காணல நான் அங்கமே பதறி நிற்பேன் காய்ச்ச வந்து நாம் படுத்தா கசாயத்தை குடிக்க வச்சேன் ஏன் முள்ள கணக்கிருந்து 8 ஊர் சொல்லி வச்சேன் தாடிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சேன் உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா 10 மாசம் என்னக்கு வந்து பெற்று எடுத்த அம்மாவோ மாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாராட்டு கொத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா ஆராரிரோ 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 ஆரிராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ கட்டலாமே நல்லா பாடிக்காரு. அது ஏன் கையை பிடி வச்சுக்கிட்டே இருக்கிறியா? கையை நல்லா கலகல் இந்த பாருங்க. நாடகம் நல்லா இருக்கணுமே வேண்டாம். நீங்க கலகலப்பு இருந்தாத்தே நாடகம் நல்லா போகும். ஊம கொட்டைய மாதிரி இருந்தீங்கன்னா நாங்க ஓப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவோம் பாத்துக்கோங்க. ஆமா அப்புறம் என்ன சும்மா கலகலன்னு இருக்காரு. பூரா உங்க சொந்தக்கார மாதிரி நினைச்சுக்கிறீங்க நீ ஒரு நாளைக்கு. ஊர் யாருக்கு மாவுளுங்க? யார் ஊரு?
என்ன கொட்டிக்கிட்டு கிடக்குறாரு? மதத்திருச்சாங்க. இந்த அளவுக்கெல்லாம் நீங்க ஒரு வாத்தியார் பாடி நீங்க கைதட்டி வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு முதல் காரணம் முதல்ல மைக் செட்டு தான். ஆமா, முதல்ல கிராமத்தின் சார்பாக முதல்ல இந்த ஜோர அவர்களுக்காக கைதட்டுங்க. நல்லா இருப்பியா? நன்றி 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 நன்றி. ஒளிபெருக்கி நல்லா அமைந்தா தான் வரக்கூடிய நடிகர்கள் உள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு ஆசை இருக்கும். ஆல்ரவுண்ட்காரெல்லாம் தடவிட்டாரு பாருங்க. இப்பயே தடவுனா அந்த தடவை இல்லைங்க, நல்லா வாசிக்கிறதுக்கு தடவி இருக்காரு. அதுக்காக ஒரு ஆல்ரவுண்ட்கார பார்த்து தடவுறாருன்னு சொல்றியா? ஐயோ, நானா சொல்லி வாத்தியார, நீங்க வேற. ஆமா, அதற்கு அடுத்தபடியாக கோடியிருக்கிற மிருதங்க சக்கரவர்த்தி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க பாசத்துக்குரிய முன்னாள் தலைவருமான அரசு குலத்தை சேர்ந்த டிவி ஜெயமணிய சிசிபிள்ளி பாசமுக அன்பு மாமா இடையபடியை சேர்ந்த டிவி கண்ணன் மாமா அவர்களுக்கு மிருதங்கம் அண்ட் டோலக். அதே மாதிரி வள்ளி திருமண நாடகம் மட்டுமல்ல, கதை நாடகங்கள் அத்தனை நாடகத்துக்கு வாசிக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு திறமைசாலி அன்பு மாமா. மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பரமாத்திய மகள் ஆர்வல் மாஸ்டர் பாசத்துக்குரிய அன்பு மாமா கணக்குமுடியை சேர்ந்த 18ஆம் படி மாமா அவர்களை இறங்க வேண்டியில் ஆழ்வண்ணி சேவைப்பார். கோபத்துல வந்திருப்பாரோ? ஏப்பா வீட்டுல எங்க அக்காவோட சண்டையா அடிக்கிற அடியிலேயே அந்த நான் தெரிஞ்சுக்கிருவேன் சண்டையா வந்திருக்காரு, சந்தோஷம் வந்திருக்காரு. சண்டை இல்லையா? 3 நாளா போல சங்கத்துக்கு வீட்டுக்கு போலையா? அந்த கழுத்துல. சரி, அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயும் தன்னுடைய பாசத்துக்குரிய அன்பு சித்தப்பா முக்குடியை சேர்ந்த எம்.எஸ். முத்துராஜம் அவர்கள் லைவ்ங்கிற நாளத்தை அப்படி சொல்றீங்களா? மிக சிறந்த முறையில் அருமையான கொட்டகமைப்பு அன்புள்ள பருத்தியூரை சேர்ந்த தங்கவேலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். அருமையான கொட்டகை, மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். அதற்கு சிறந்த முறையில் சீன் தெரிவிப்பு அன்புள்ள முருகன் பிளாஸ் புலியாலை சேர்ந்த அன்புள்ள மிக சிறந்த முறையில் அருமையான சீன் தெரிவிப்பு அன்புள்ளத்துக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் ஒளி ஒளிப்பு அன்புள்ள அருமையான ஒளிவரிக்கை ராணி ஆடியோஸ் புலியாலை சேர்ந்த ராணி ராணி ராணி
அது வேணாமா? ஏன் ஏதான் அங்க ஓட்டு பாரு, பப்புனு சொல்லும்போது போடணும்ல. பப்புனு போடும்போது சொல்லணும், பப்புனை போடணுமா? பப்புனு சொல்லில போடணும்னு சொல்றீங்க. சொல்லுங்க. சரி சரி, மிக சிறந்தவை. அவர் என்ன சொல்றாருன்னா, நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவைன்னு சொல்லாம சொல்றாரு. மிக சிறந்த முறையில் அருமையா. நீ என்ன பேர் வாங்க போறாங்க வேற ஊர்ல போய்? புலியார் மைச்சத்தை பத்தி நமக்கு தெரியாதாங்க. ஆமா, நேத்து இல்லைங்க, எத்தனையோ வருஷ கணக்கில் அவங்க பேர் வாங்கிட்டாங்க. மிக சிறந்த முறையில் அருமையான ஒலி அனுபவிப்பு அன்புள்ள அருமையான புலியாரை சேர்ந்த ராணி ஆடிய சர்மத்துக்கு எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடுகள் நடிகை சங்கத்தை சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இங்கு பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரும் வருக. இப்படிக்கு குலதெய்வ வழிபாட்டுக்காரர்கள் மாபிளங்கை கிராமத்தர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு பாத்தியாரே, ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சீங்களா? நான் நோட்டீஸ் வாசிக்கும் நீங்க கவனிச்சல கவனிக்கலன்னு தெரியல. குலதெய்வ வழிபாட்டுக்கார இளைஞர்கள் மற்றும் மாவிளங்கை கலியுக இளைஞர் நற்பணி மன்றத்தினர் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனா அந்த விஷயத்தை நீங்க கவனிக்கல, மறுபடியும் கவனிங்க. குலதெய்வ வழிபாட்டுக்கார இளைஞர்கள் மற்றும் மாவிளங்கை கலியுக இளைஞர் நற்பணி மன்றத்தினர் போட்டிருக்குல்ல. சரி, இங்க உட்கார்ந்து இருக்கிறது யாரு? இங்க பூரா உட்கார்ந்து இருக்கிறது யாரு? மகளிர். ஆமா, பெரியவங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறது பூரா யாரு? பெரியவங்களா உட்கார்ந்துருக்காங்க. எங்க இளைஞர் பூரா எங்க வருவாங்க? நீங்க வந்துட்டீங்கல்ல, வந்துருவாங்க. எப்ப ரவுண்ட்ஸ் போயிருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறேன். இளைஞர்கள் முன்னாடி உட்கார்ந்து நாடகம் பார்க்கலன்னு வச்சுக்கிறீங்களேன், அது நாடகமா இருக்காது. என்ன? ஆமா, இப்படி கலகலப்பு ஆரவாரம் கொடுக்கறது இளைஞர்கள் தானே. ஆமா, அவங்க முன்னாடி இல்லைன்னா எப்பவுமே இளைஞர்கள் பின்னாடி போயிட்டா என்னைக்குமே பின்னாடி தான் போக முடியும். உண்மையிலேயே வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். பின்னாடி போனோம்னா பின்னாடி போய்கிட்டே தான் இருக்க முடியும். ஆமா, இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி, நாடகத்தை எப்படி சமைக்க வேண்டும் என்ற நாடகத்தை வித்து கொடுத்த நாடக அமைப்பாளர் பாசத்துக்குரிய அன்புள்ளம் ராணி ஆடியன்ஸ் புலியாலை சேர்ந்த அன்புள்ளம் மிக சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடு இருந்தாலும் அவரிடம் கொடுத்து விடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொண்டு சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொள்வார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. எதை வேணாலும் சொல்ல போக அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாவை நடத்திக் கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இங்க சிறந்த முறையில் ஆமா வீடியோ சொன்னோம்ல, பாசத்துக்குரிய எனது அன்பு சகோதரர், எனது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் மாயகுலத்தை சேர்ந்த மாதவன் அண்ணா அவர்கள் இங்கு சிறந்த முறையை வீடியோ கவர் எடுத்துக்கொண்டு பாசத்துக்குரிய அன்பு இதயத்திற்கு நாடக கலைப்பு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். மாவிளங்க நாடகம் இன்னைக்கு இங்க பாக்குறாங்க. இன்னும் ஒரு 2-3 நாளையில நாளைக்கே கூட அண்ணன் போட்டு விட்டுருவாரு. இந்த உலகம் முழுவதும் பார்ப்பதற்காக இங்க அறிமுகப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய மாயகுலத்தை சேர்ந்த மாதவன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கூட்டியாந்திருக்க ஜோடியை சொல்லிடுமா? ஆடல் கலையரசி, அவனுக்கு சுந்தரி, நாட்டிய நாரகை, நடன சிங்காரி, நடன ஒய்யாரி, வயசுக்கு வந்து 3 மாசமான எனது பாசத்துக்குரிய அன்பு சகோதரி, ஆமா அன்பு சகோதரி மணப்பாறையை சேர்ந்த பிரியங்கா 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 பிரியங்கா. தன்னந்தனியாக என்னை அறிந்தாளே பூமுகமாது, தன்னந்தனியாக நான் கொண்ட போது என்னை அறிந்தாளே பூமுகமாது, இனம் தெரியாமல் மயங்குவதென்ன, முகம் தெரியாமல் கலங்குவதென்ன, என்னவோ சொல்லுங்கள் தள்ளியே நில்லுங்கள், தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றது, தன்னந்தனியாக நான் கொண்ட போது என்னை அறிந்தாளே பூமுகமாது. இந்த பிள்ளைக்கு தானா? பிரியங்காவுக்கு தானா? பிரியங்காவுக்கு புளியங்கா இல்லைங்க, பிரியங்காங்க. ஆமா, என் பேரே வாத்தியாருக்கு நுழையுது இல்லையா? ஆமா. என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமல் திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பண்ற வெறியரங்களே உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு வருவார் பணிவிட வேண்டிய ஏப்பா முந்திட்டு எடுக்கிறேனா? என் பேரை இப்பதான் கடைசியா சொல்றேன். நோட்டீஸ் பூரா வாய்ச்சு கடைசியா சாப்பாடு போட்டதை சொல்லி கொட்டை சொல்லி சீனை சொல்லி மைத்தடை சொல்லி நாடக அமைப்பாளரை சொல்லி இவ்வளவு பேரையும் சொல்லி கடைசியில என் பேரை சொல்லி இருக்கிறேன். முத வந்திருக்க வாத்தியாரு நம்ம மேடைக்கு வாழ்த்து உயர்த்தி பெருமையா பாருங்க. இந்த ராசாவை நம்பி வந்த யாரோ அடபோசமே போக போறதே, இந்த ராசாவை நம்பி வந்த யாரோ அடபோசமே போக போறதே, குத்தம் எவனோ குத்தம் ஒளிப்பாரு
பப்புன்னு பேரை சொன்னவன நிறைய நீங்க நாடகம் பார்த்திருப்பீங்க. பப்புன்னு பேரை சொன்னவன அவசகுணமாவே பாடுறது. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், கொண்டை குளிக்கிற வைக்கிற மாட்டா பாடுறது. போனால் போகட்டும் போடா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, இப்படி பாட்டெல்லாம் பாடுறது. இப்படி பாடுற பெட்டிக்காரங்களுக்கு பூரா அப்படியே எழுக்க திருப்பி அதெல்லாம் வரக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு அப்படி நினைக்கிறோம்ல. ஏன் அப்படி பாடணும் கேக்குறேன். அதனால இவர் இந்த வாத்தியார் வந்து எப்பவுமே அவர் வாத்தியார் மாதிரி இருப்பாரு. ஆமா ரொம்ப சந்தோஷம். ஆமா வாத்தியாரே, இப்ப நம்ம மணி வாத்தியாரே நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? என்ன கூப்பிடுறாங்களா? ஆமா சரி சரி சரி. இன்னைக்கு ஏன்னா எங்க அப்பா வந்து எட்டி பார்த்து கிடக்குறாரு. நீங்க நம்பிராஜ வேற நம்ம ஊர்ல என்ன ஒரு எல்லா ஊர் ஏன்னா அவர் பேரை சொல்லலின்னு மேற்கொண்டு வேத்த தரிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாருப்பா. என்ன காரணம்னா மதுரையில வந்து ராஜ நடிகர் வள்ளி நாரதர் பப்புன் ராசி பெட்டி மிருதகம் இப்படி சொல்லி சொல்லி பழகிருச்சு. நம்பிராசன் போடுறதே கிடையாது. என்ன காரணம் ஏன் தெரியுமா? முதல்ல அது என்ன காரணம்னா நம்பிராசன் ஊருக்கு ஊர் நல்லா தான் போட்டாங்க. நம்பிராசன் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து எங்க அப்பா கிட்ட எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு சில நம்பிராசன் வெளியில வேஷத்தை போட்டுக்கிட்டு வந்து 16 பாட்டு பாடுறது ஊரை ஏன் கேக்குறீங்க? அப்படி அந்த மாதிரி நம்பிராசன் நிறைய இருக்காங்க. எனது அன்பு அப்பா கைகாட்டியை சேர்ந்த கிட்டு அப்பா அவர்கள் இவரங்க மேடைகள் இந்த தினம் நம்பிராசன் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷம். அப்படி துணிமணி எல்லாம் அப்படி துணிமணி வச்சிருப்பாரு. அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பிராசனுக்கு உள்ள துணிமணி அப்படியே விட்டு வருவாரு. ராஜ அலங்காரத்துல அப்படியே வருவாரு. பாருங்க நம்பிராசனா இப்படித்தான் இருந்திருப்பாரு. எங்க அப்பா கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்பி இருக்கலாம் நீங்க வெளியில வர விட்டி பாருங்க அப்புறம் தெரியும். ரொம்ப சந்தோஷம். வாத்தியாரே மணியாத்தியாரே சொல்லுங்க. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? மாவிளங்கி எதுக்கு வந்திருக்கோம்? நாடகத்துக்கு வந்திருக்கோம். ஊர் மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்பட வந்திருக்கோம். நல்லா கவனிச்சுக்கிறீங்க வார்த்தையை நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. ஊரை மாவிளங்க மக்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷப்படுறோம் முதல்ல பாக்கணும். வார்த்தையை கவனிச்சேனா? ஊரை சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். நம்ம குடும்பத்துல 5000 பிரச்சனை இருக்கு. ஆனா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை பெரிய மூட்டையா கட்டி அந்த மேடைகளை உள்ள போட்டுட்டு வெளியில வந்து நம்மள மாதிரி இந்த உலகத்துல சந்தோஷமா யாருமே இல்லாத மாதிரி நடிப்ப பாருங்களேன். இதுதான் பெரிய உலக நடிப்பு. பவுடர் போட்டவன்னா அப்படியே சுத்தமாவே மாறிடுவான். நான் ஏன் சொல்றேன், இந்த நிறைஞ்ச மேடையில நம்மளுக்கு சந்தோஷம் எங்கன்னா நம்மள மாதிரி நடிகர்களுக்கு நம்மள மாதிரி கலைஞர்களுக்கு சந்தோஷம் எங்கன்னா இன்னைக்கு மாவிளங்க மக்களை பார்க்கும்போது இங்கதான் சந்தோஷம். எப்படி சந்தோஷம்? வீட்டுக்கு போயிட்டா 5000 பிரச்சனையா. தயவு செஞ்சு நிறைஞ்ச மேடையில சொல்றேன், தயவு செஞ்சு யாரும் கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க. ஏயா கல்யாணம் சொல்லலாமா? நீங்க இளைஞர்கள் கல்யாணம் பண்றது இல்லையா? ஏனானுங்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? கல்யாணம் அதுக்கு மேலே பண்ணினீங்கன்னா பொண்டாட்டிக்கிட்ட ரொம்ப பொறுமையா இருக்கிறாலும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்படி எதை சொல்லி சொன்னா ரோத்தம் சூடு சொரணை எல்லாத்தையும் உதுத்தாதுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன எப்படி சொல்றீங்க பொசுக்குன்னு? பாத்தியாரே எல்லாரும் கல்யாணம் பண்ண நானும் கல்யாணம் பண்ணி தொலைச்சேன். சரி என் பொண்டாட்டி மாதிரி தொலைச்சிட்டியா? தொலைக்கிறதுக்கு தானே கல்யாணமே பண்றது. ஒரு விளங்காத. ஆமா இங்க தொலைக்க. ஆமா ஆமா நீ அந்த விவரமா உங்களுக்கு தெரியும். 50 நாள் நீங்க எல்லாம் வரமாட்டியா? என்ன தொலைச்சிட்டோம். இப்ப நம்மளுக்கு சந்தோஷம் இங்க தானே. ஆமா வீட்டுக்கு போயிட்டா பொண்டாட்டி பிரச்சனை பெரும் பிரச்சனை. சரி என்ன அப்படி சொல்றீங்க? பாத்தியாரே இப்ப ஏன் பிரச்சனையை விட்டுருவான். இந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல மணவரையில் போய் பாத்தீங்கன்னா முதல்ல போய் உட்கார்றது மாப்பிள்ளதான் உட்காருவார். அடுத்து பொண்ணை கூட்டிக்கிட்டு சொல்லி வாசகம் சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எப்படி பொண்ணை சீக்கிரம் கூட்டிக்கிட்டு வந்து உட்காருவீங்க, நல்ல நேரம் போகுது நல்ல நேரம் போகுதுன்னு சொல்லுவாங்க. முகூர்த்த நேரம் தவறி மாப்பிள்ள அவங்க சொல்றது முகூர்த்த நேரம் முடிய போகுது, பொண்ணை கூட்டிக்கிட்டு உட்காருவீங்கன்னு சொல்லுவாங்க. சரி மாப்பிள்ளக்காரன் 3 முடிச்சு போட்டுட்டேன்னு வச்சுக்கிறீங்க. அப்ப பிடிக்கிற கிறகவே பாடக்கு மோகன் தொட்டிக்கு விடாது. சொல்றீங்க உண்மை வாத்தியாரு. ஐயோ அங்கெங்கெல்லாம் விட்டுருவான். சரி என் குடும்பத்துல வகுத்தறிச்சல்ல நம்ம மாவிளங்க மேடையில கொட்டிக்கிட்டு நடக்கிறேன். இங்க நம்ம மாவிளங்களுக்கே கேட்டு பாப்பா, கேளுங்க கல்யாணம் பண்ண கூட சந்தோஷமா இருக்காளா, கல்யாணம் பண்ணாத கூட சந்தோஷமா இருக்காளன்னு வேற யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். இங்கேயே கேட்டா தெரியும். இங்கே கேட்டா இது தாய்மார்கள்ட்ட கேட்டா தெரிஞ்சு போயிடும். அப்படியா? மனசாட்சியை தொட்டு கோயில் வாசல்ல பொய் சொல்லாம சொல்லணும் வேஷத்தை போட்டு வந்து கேட்கிறேன். ஆமா எங்க வீட்டுல உள்ள ஆம்பளைகளுக்கு ராத்திரி 8 மணிக்குள்ள என்ன வேலை நடந்தாலும் சோறு ஓடுற வேலை தான் என் புருஷனுக்கு முகம் பார்த்து சோறு போடுவேன். அப்படிங்க ஆத்தா ஊரம் கை
தூக்க பாப்பா என்ன தாத்தா 8 மணின்றது கொஞ்சம் இதா தெரியுது. வேலை வெட்டி கொஞ்சம் அசதியா வரும். சரி, ஒரு மணி நேரம் சேர்த்து. சரி, ஒரு மணி நேரம் சேர்த்து. ராத்திரி 9 மணிக்குல என் மாமியா மாமனாருக்கு சோறு வரணும் இல்லையா? ஆமா, என் புருஷன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அப்படிங்கிற ஆத்தா கூட கை தூக்க பாப்பா 9 மணிக்குல சோறு போட்டா. ஏப்பா ஒரு கிளவி கூட இல்லையா? இல்ல ஒரு பெரிய பெரிய அப்பத்தா கூட தூக்க மாட்டேதையா? ஹோட்டல்ல தானே தூக்குறதுக்கு. சரி, என்ன காரணம் தெரியுமா? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. பாப்பனுக்கார வேற கேட்டு புட்டியா, வேஷத்தை போட்டு வேற கேட்டு புட்டியா. ஆமா, கோயில் தளத்துல வேற சொல்லி புட்டேன். நம்ம பொய்ய சொல்லி கையை தூக்கணும்னா அவ்வளவுதான். பொய்ய சொல்லி மட்டும் கையை தூக்குறாங்க. காலையில சோறு நீங்க கை இருக்காது. இப்படி இருக்கிற கையை இப்படி பிடிச்சி இழுத்துக்கிறோம். அத்தாடி. ஆமா, அப்புறம் நாத வந்த மாதிரி கிடக்க வேண்டியதே. அதான் அவங்க சொல்ல தூக்கல தெரியுமா வாத்தியாரு? என்னைக்கு டிவியில சீரியல் போட்டாங்களா? சரி, பல குடும்பம் நடுத்தருக்கு வந்துருச்சு. என்ன மாப்பிள்ள சீரியலுக்கு எதுக்கு என்ன இருக்கு வாத்தியாரு? அதுலயும் இந்த சீரியல் போடும்போது இடையில விளம்பரம் போடுவாங்க. இந்த விளம்பரம் யாருக்கு நினைச்சு? யாருக்கு? ஆம்பளை நம்மளுக்கு தான். என்ன அப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு விளம்பரத்துக்கு ஒண்ணு வரும். என்ன வரும்? முத விளம்பரத்துக்கு சோறு வரும், ரெண்டாவது விளம்பரத்துக்கு குழம்பு வரும், சரி, மூணாவது விளம்பரத்துக்கு தட்டி கிண்ணி தண்ணி இது ஊரா வரும். தண்ணி வருமா? ஆமா, சில நேரம் தண்ணி வராது. சோறு குழம்பு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு தண்ணி வராது, ஒண்ணு வராது. இந்த கொண்டு வந்து சொத்த இந்த புரிதனா போட்டு சாப்பிட்டு கிடப்பேன். அந்த நேரம் விக்கல் வேற வந்துரு வாத்தியாரு. விக்கல் வந்தாலும் இந்த ஆம்பளை இவனா சாப்பிடுறது இந்த புண்ணியவதி 4 விளாடிய போட்டுக்கிட்டு டிவி முன்னாடி இப்படி படுத்து கிடக்கும். பரந்தாமல் பள்ளி கொண்ட மாதிரி இப்படியே படுத்து கிடக்கு. புரிஞ்சக்கரை சாப்பிட்டு இருக்க நேரம் தண்ணி இல்லாத ஆம்பளை என்ன செய்வேன்? விக்கிட்டு கிடப்பேன். தண்ணி அவங்க படுத்துக்கிட்டே சொல்லுவாங்க, இரு முடியட்டும் தண்ணி, இரு முடியட்டும் தண்ணி இழுத்துக்கிட்டு உசுறு வர மாதிரி கிடப்பேன். எது முடியட்டும்? அவங்க சொல்றது சீரியல் முடியட்டும், அப்புறம் கொண்டு வந்து தண்ணி தாரேன்னு சொல்ல. அவ்வளவுதான் இவனுக்கு. அப்புறம் உசுறு 4 இழுவை இழுத்து பார்ப்பேன், 5வது இழுவையில பொட்டுன்னு போய் சேர்ந்துருவேன். இவனுக்கு முடிஞ்சிரு. அப்புறம் இவனுக்கு முடிஞ்சிரு. அப்புறம் புரிஞ்சக்காரருக்கு காலையில படிச்சு போட்டு தமிழகத்துல என்ன வேலைக்கு வேணாலும் போகலாம் வாத்தியாரு. ஆனா தெரியாம அறியாம மட்டும் இந்த வயர்மேன் வேலைக்கு மட்டும் போகக்கூடாது. கவர்மெண்ட் வேலையா? நல்ல சம்பளம் கை நிறைய வாத்தியாரு. வேலையை நான் குறை சொல்லல. சரி, மானம் ரோசம் சூடு சொரணை எல்லாத்தையும் உதுத்து போட்டு சிவகங்கையில இருந்து இன்னைக்கு மாவலிங்கில வந்து நான் நிக்கிறேன்னா இதெல்லாம் உதுத்ததுனாலதான் நிக்கிறேன். சரி, சில பேர் பேசியும் பேசாத மாதிரி அவன் கேட்டு கேட்காத நிக்கிறேன் பாருங்க. காதல வாங்கி இந்த காதல விடுறது. அப்படி வந்தாத்தான் இந்த வேலைக்கு வர முடியும், பப்புன் வேலைக்கு வர முடியும். ஆமா, அதே மாதிரிதான் ஈபி வேலையும். உங்க வேலை சரி, அதுக்கு எப்படியா வாத்தியாரு? சீரியல் பாக்குறாரு, திடீர்னு எதிர்பாராதமா கரண்ட் போயிடும். சரி, ஆம்பளை கூட நல்லாத்தான் போச்சுன்னு நினைப்பான். மழை பெஞ்சிருக்க ஒரு காத்தடிக்குது, ஆம்பளை கூட அப்படித்தான் நினைப்பான். ஆனா என்ன பெத்த புண்ணியவதியை மட்டும் அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஈபி வயர்மேனா அப்பத்தான் அப்படி வாழ்த்துவாங்க. குடிக்கவே வாயில மல்ல குடிக்க. ஐயோ, இந்த பொம்பளைய கூட்டிக்கிட்டு ஓடினானே, கெடுத்தானே கெடுக்கிறேன் தெரியலையே, பெரிய கத்தியத்தி கூட ஓடினானே, குத்துறான குத்தலே தெரியலையே, கையில பாம்பு புடுங்க, கால தேடு கொட்ட புடுங்காத பாம்பு கூட வந்து புடுங்கிடும். பேசுற பேச்சு நான் என்ன சொல்றேன்னா, மாவலிங்க இருக்கு நாடகம் வந்தது. ஆம்பளைக்கு சொல்றது நல்ல விஷயம் என்னன்னா, எல்லா ஆம்பளையில எந்திரிச்சு விறுவிறுன்னு வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் வீட்டுக்கு டிவி, இந்த டிவி தூக்கி போட்டு குப்பரை போட்டு உடைங்க. நான் ஏன் முன்னாடி மட்டும் இருக்கிறது இங்கேயும் அப்படிதானே. அந்த டிவி எதுக்கு கேட்கிறேன்? முதல்ல சொன்னது தாய்மார்கள். இப்ப சொல்றது அப்படியே நம்ம கூட்டத்துக்கு வாத்தியாரு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. 90 நாள் சொல்றது ஆம்பளைகளுக்கு. ஆண்களுக்கு ஆக மொத்தம் 90 நாள். நம்ம ஆளுங்க புதுசா கண்ண பொண்டாட்டி ஆட்டி அப்பா எப்படி படுத்துற வாடு தாங்க முடியாது. ஏன்னா புதுசுல கட்டியா அந்த புதுசுல பொண்டாடிக்கிற சொல்ற பொய் எல்லா புருஷன் அதுதான் தெரிஞ்சுக்கங்க. உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கிறேன், நீ இல்லைன்னா நட்சத்திரம் நடிப்பேன் பூரா புறாடு. அப்படி சொல்ற ஆம்பளையில மட்டும் நம்பவே கூடாது. கும்பாஜமான தட்டிக்கு அப்படித்தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கும்ப நிறைஞ்சிருச்சு, அதோட ஜோலியை முடிச்சு அவளை வேலையை முடிச்சிருவேன். அதே அந்த கட்டியா அந்த புதுசுல அந்த பொண்டாட்டிய மடியில வர படுக்க போட்டுக்கிடுவாரு. ஐயா புதுசுல நல்ல மடியில வர படுக்க போட்டுக்கிட்டு அந்த பொம்பளைக்கு முத்தம் கொடுக்க போறது. எப்படி? அதே அப்பா முத்தம் கொடுக்க போது அப்படி வர்ணிக்கிறான் வார்த்தை. அந்த பொம்பளை மத்த மல்லாக்க கிடக்க அவன் மடியில புரிஞ்சங்கிற மடியில மத்த மல்லாக்க கிடக்கும் போது கண்ணத்துக்குள்ள செல்ல கொட்டி, என் அம்மு குட்டி, என் அம்முலி பேபி, உன்னைய மாதிரி அழகி இந்த உலகத்துல சொல்லுவேன் பூரா பிராடு. அந்த அழகி எப்படி இருக்கு? அந்த அழகி நல்லா தேங்காய் அடிக்க மாதிரி முட்டு பல்லு வச்சுக்கிட்டு கிடக்கும். இந்த அழகி எத்தனை வர்ணிப்பு? ஏன் அப்படி வர்ணிக்கிறேன்? பல்லு நீண்டு இருந்தாலும் கவனிக்க மாட்டேன். அந்த பொம்பளை போய் இந்த நீண்ட பல்லு நீண்ட பொம்பளை போய் இந்த புரிஞ்சகருக்கு முத்தம் கொடுக்க போனா பல்லு மூக்குல இடிக்கும், தொரட்டி மாதிரி பல்லு. அழகியே அப்படி வர்ணிக்கிறேன். ஏன் வர்ணிக்கிறேன்? புதுசு. காரணம் அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் பாருங்க, மண்டையில முடி இருக்கு இல்லையா வாத்தியாரு? நல்ல முடிக்கு மும்புட்டு நில பூ வாங்கி கொடுத்தேன் புதுசுல. அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, நல்ல நகை நட்டு கொலுசு கொலுசு நகை நட்டெல்லாம் போட்டு தரமா தொங்கு. ஆத்தா வீடுகள் புதுசு தானே, நகையா போட்டு அப்படி சொல்லிக்க. மத்ததெல்லாம் சரியா தரக்கு இந்த பல்லு மட்டும் நீட்டுக்கிட்டு கிடக்கு. அதோடய என்ன பண்றது? கூட்டிக்கிட்டு முத சாமி கும்பிட கூட்டிக்கிட்டு போக வாத்தியாரு. கோயிலுக்கு குலசாமி
கோயில் கூட்டிட்டு போவேன். கூட்டிட்டு போகும்பொழுது எதிர்பார்த்தவன் ரோட்ல கடந்து இந்த அலைக்கு கல்லு தட்டிடும். எந்த அலைக்கு? அந்த பல்லலைக்கு கல்லு தட்டினவன அம்மா கத்துன உடனே ஓடி போய் பொண்டாட்டி காலை பார்த்தேன். காலை பார்த்தவன விடுவான? பொண்டாட்டி வேற புதுசு, புருஷன் வேற புதுசு, சாச வேற கொஞ்சம் கூட இருக்கும்ல. அப்ப பாருங்க அம்மானு கத்துறோன்னு ஓடி போய் பொண்டாட்டி காலை பார்த்தவன ரத்தம். என்ன செய்வேன்? அப்படியே உட்காந்து வச்சு வச்சு தப்பு. சில பேர் வேட்டியை கிழிச்சு ஈர துணியை கட்டுவேன். 4000 ரூபாய் வேட்டி, 5000 வேட்டியா இருந்தா பொண்டாட்டி புதுசுல ரத்தம் வர காரணம் பண்றது எது? கல்ல திட்டுவேன். தனியை முடிச்ச கல்லே நான் என்ன செய்வேன்? என் பொண்டாட்டி புது பொண்டாட்டில உன்னைய கும்பிடுறதுக்காக என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு இப்படி முத வந்தனே, என் பொண்டாட்டிக்கு இம்புட்டு ரத்தம் இதுல போகுது, கால்ல போகுது அப்படின்னு முத வருஷம் இந்த கல்ல திட்டி வச்சாரு. சரி, 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பொம்பளைக்கு குழந்தையும் பிறந்துடும். இந்த அலையை கொண்டு போய் குலசாமி கோயில மொச்சை வேற அடிச்சிருவாங்க. நேர்த்தி கடை நல்லா நினைச்சு பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்களேன். ஏற்கனவே பல்லும் விட்டு நீளம், இதுல மொச்சை வேற அடிச்சு விட்டா எப்படி இருக்கு? புள்ள வேற பெத்த பொம்பளை எப்படி இருக்கு? நல்லா தேவாங்கு குட்டி மாதிரி நல்லா ஞங்கிட்டு தெரியும். அதே பொண்டாட்டியை குடிக்கிட்டு அதே கோயிலுக்கு போறேன். அதே மாதிரி பூ, அதே பூ எதுல வைக்கிறது? ஐயோ ஒண்ணு இருக்காது, நகை இருக்காது, பூ வைக்க முடியாது, எதுவுமே இருக்காது. அம்மனை கட்டியா வேலையை மட்டும் கட்டிக்கிறாங்க. அதே பொண்டாட்டி குடிக்க அதே கோயிலுக்கு போறேன். முத வருஷம் போன மாதிரி அன்னைக்கு கடந்து தட்டின மாதிரியே தட்டுது. அன்னைக்கு கத்துற மாதிரியே அம்மானு கத்துறா. என்ன அதே புடிச்சு அன்னைக்கு கட்ட மாதிரி என்னடி ஆச்சுன்னு கேக்குறேன். கல்லு தட்டிச்சுங்க, கால்ல ரத்தம் வருங்க சொன்ன உடனே அப்பிருப்பானே. எப்ப? கால்ல. ஆமா, கிழிப்பியா. என்னையா முத வருதுன்னு சொல்லுவேன். தனியை முடிச்ச கல்லே என் பொண்டாட்டியில தட்டிட்டேன்னு சொன்ன புருஷன் 2 வருஷத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி மேல இருக்க பாசம் பொங்கிரும். ரொம்ப பொங்கிருமா? எப்படி கேப்பியா? ஏண்டி தனியை முடிச்ச முண்டை கல்லு ரோட்டை அடைக்க பார்த்து வர மாட்டியா? ரெண்டு கண்ணி முன்னாடி வச்சுக்க, பின்னாடி லூசு முண்டை. முத வருஷம் தனி எங்க இருந்துச்சு? கல்லுல இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் தனியை எங்க ஏறிடுச்சு? பொண்டாட்டியாவே மாறிடுச்சு. பொண்டாட்டி மொட்டத்துல ஏறிடும். அதுதான் பழசுக்கு முதசுக்கு வித்தியாசம். நல்லா இருப்பே, கல்யாணம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா வாழ்க்கையில சந்தேகம் மட்டும் பற்றாதீங்க. வாத்தியாரே சொல்லுங்க. எதுக்கு சொன்னா சந்தேகம் குடும்பத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பம் அதோட குளுக்கோஸ் பாத்துக்கிறீங்க. நல்லா இருப்பே. நீங்க கல்யாணம் பண்ணல தெரியுது, லேசா தெரியுது. யாருக்கு? உங்க மைனுக்கா பேரனுக்கா? வாங்க 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 வந்து ஆதி தாங்க, வாங்க 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 வந்து ஆதி தாங்க, என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கட்டுத்தந்த விதை எல்லாம் காட்டுமா கண்ணி கண்ணி, கட்டுத்தந்த விதை எல்லாம் காட்டுமா கண்ணி கண்ணி. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கட்டுத்தந்த விதை எல்லாம் காட்டுமா கண்ணி கண்ணி. ஒரு
மீனாதோ பச்சரிசி பூனையில் முத்து சின்னாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மீனாதோ மலரோடு தென்றல் வந்து விளையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வைத்து உறவாட வந்தேனம்மா இளமை இனிமை சுவைத்தேனே இனிமேல் தினமும் சுகம்தானே கதை சொல்வேனடி மானே உன்னை கொண்டாடுவேன் நானே நீ சொல்லி தந்த பாடம் எல்லாம் நான் பாடவா என் மனச பாடி உன் மனசிலிடம் முடித்தேன் என் மனச பாடி உன் மனசிலிடம் முடித்தேன் கற்றுத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணீர் கண்ணீர் கற்றுத்தந்த வித்தை எல்லாம்